டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டேஸ்டி டிஃப்ரெண்ட் சேனலில் ஒரு ஈஸி பீஸி சிக்கன் ரெசிபி, அதாவது ஒரு பேச்சுலர் சிக்கன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது வந்து தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக இருந்தாலும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1 kg சிக்கனில் வந்து 40 to 45 மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துடலாம். இதே வந்து ½ kgனா வந்து 30 மினிட்ஸில் குக் பண்ணலாம். 1 kgங்கிறதுனால நான் 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் என்னோடய சேனலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவேன். பட் நான் இதில் வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் மெயினாக வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன் இந்த ரெசிப்பியில். அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன வெங்காயமும் தக்காளியும். நான் ரெட் கலர் சின்ன வெங்காயம் தான் வாங்கணும்னு போயிருந்தேன். பட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மொளை விட்டுருந்துச்சு. அதனால அந்த வெங்காயம் நல்லா இல்லைன்ட்டு நான் இந்த மாதிரி இப்போ ஒயிட் பியர்ல் ஆனியன்ஸ், அதுவும் ஸ்மால் ஆனியன்ஸ் தான், அது வாங்கியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா ரெட் ஆனியன்ஸ் விட பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 10 வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடுசாக இருந்துச்சுன்னா ஒரு 20 இல்லை 15 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க 1 கிலோ சிக்கனுக்கு. அதே மாதிரி பெரிய சைஸ் தக்காளி வந்து 1.5 தக்காளி தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து 2 தக்காளி அப்படியே போடலாமேன்னு நினைக்கலாம். பட் தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் சிக்கன் கிரேவிக்கு வேணும்னா வந்து 1.5 தக்காளி இந்த ப்ரப்போர்ஷனில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் இரும்பு கடாய் அதுலேயும் கூட பண்ணலாம், சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 1 கிலோ சிக்கனால் நான் இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையால் பிச்சு இது மாதிரி வந்து சேர்த்துக்க போகிறேன். பிச்சு சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து வெளியில் வரும். இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை தான் போடணும். கருவேப்பிலை போட்ட பிறகு நான் இந்த சின்ன வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 சின்ன வெங்காயம், அது வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு சைஸில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 15 இல்லைனா 20 போல் சேர்த்துக்கோங்க, முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இது சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம். பட் இதோட டேஸ்ட் வந்து அதில் வராதுங்க. ஸோ அதனால் வந்து அதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கையோட ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி அது மாதிரி சேர்த்துக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். என்னடா இது சின்ன வெங்காயத்துக்கு இவ்வளோ ஸ்டோரியாக நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து அவ்வளோ தூரம் வதக்கினா தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இது வந்து சிம்பிளான சிக்கன் கிரேவிங்கிறதுனால இது வந்து வதக்குறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம சாப்பிடும்போது சவுக்குன்னு வாயில் கடிப்படும். ஸோ அதனால வந்து வெங்காயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுக்கக்கூடாது. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி. ஸோ இது நான் இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து கம்ப்ளீட்டாக கிரேவி மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க. அது செமி கிரேவியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ தோசைக்கு சாப்பிட்லாம், இல்லை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். நான் வந்து கிரேவின்னு போட்டோடனே நீங்கள் வந்து கிரேவின்னு நினச்சிக்காதீங்க. பட் கிரேவிக்கான டிப்ஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், இதே மெத்தட் தான். பட் கிரேவினா வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும். அது வந்து நான் எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ சேர்க்கணுன்னா. ஸோ அது மாதிரி சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ இப்போ வந்து நான் சேர்த்துட்டு நான் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 தக்காளி தான் சேர்க்குறேன். அந்த 2 தக்காளியில் வந்து 2 தக்காளியும் ஃபுல்லாக சேர்க்கல, 1.5 தக்காளி தான் 1 கிலோ சிக்கனுக்கு நான் சேர்க்குறேன். ஸோ அது வந்து நான் வந்து பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து போட்டு சேர்த்துக்கலாம்.
இதே வந்து நம்ம தக்காளி அளவு ஜாஸ்தியா பண்ணிட்டோம்னா, அந்த தக்காளியோட டேஸ்ட் தான் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ, அதனால தான் வந்து தக்காளி வந்து அளவா சேர்த்துக்கணும். ஸோ, அதே சமயம் கொஞ்சம் கூடுதலா தக்காளி இருந்தா தான் இந்த கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். அதனால இந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ, அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ, இந்த அளவுக்கு வதக்கி எடுத்த பிறகு, இப்போ நீங்க கேட்குற அந்த கிரேவி கொஷினுக்கு வரலாம். கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் கிரேவியா வேணும்னா, இந்த டைமில நீங்க மசாலா பொடிகள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு பெரட்டி விடணும் நல்லா. பெரட்டி விட்ட பிறகு, அதுக்கப்புறம் நீங்க தண்ணி சேர்க்கணும். இதே வந்து நான் பண்ற இந்த செமி கிரேவி மெத்தடில பார்த்தீங்கன்னா, மசாலா எதுவும் முன்னாடியே சேர்க்காம, இந்த டைமில வந்து நான் அந்த 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அத வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ, இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சிக்கன் தொக்கு மாதிரி இல்லை சிக்கன் சைடிஷ் மாதிரி சூப்பராக வரும். ஸோ, அதே மாதிரி கிரேவி செமி கிரேவியாகவும் இருக்கும். தொக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ, அது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப தொக்கா இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அது வந்து தண்ணியாக இருக்குங்கிறதுனால, நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். திக்கான கிரேவி மாதிரி. ஸோ, இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துட்டு உப்பையும் சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ சிக்கனுக்கு 1½ டீஸ்பூன் உப்பு. அது வந்து நம்ம சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு டீஸ்பூன் சைஸில் நான் எடுத்துக்கிட்டு, அதில் வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஹீப்டாக நான் அப்படியே எடுத்துட்டேன். டோட்டலி 1½ டீஸ்பூன் இருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்போதும் சிக்கனுக்கு வந்து அதிகமாக உப்பு தேவைப்படாதுங்க. நான் வந்து அந்த தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அளவு உப்பு வந்து போட்டிருக்கேன். ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கிரேவி ஸ்டைல் ஃபுல் கிரேவி ஸ்டைலில் வேணும்னா, க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அவசரத்துக்கு வேணும்னாலும் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் குக்கிங்கில் தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ, அதனால் வந்து ஓப்பன் குக்கிங்கில் 15 மினிட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். சப்போஸ் உங்களுக்கு சிக்கனில் தண்ணி விடலைன்னா, நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நல்லாவே தண்ணி விட்டுச்சு. அதாவது அது மூழ்கிற அளவுக்கே வந்து தண்ணி விட்டுச்சு. ஸோ, அதனால் வந்து நான் அப்படியே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம, அந்த சிக்கன் வந்து அதிலே வேகிற மாதிரி வச்சுட்டேன் அப்படியே. அப்பப்போ வந்து கிண்டி மட்டும் விடுங்க. அப்போ தான் வந்து 15 மினிட்ஸில் அது வந்து ஒரு 50% குக் ஆகி வரும். இதே வந்து நீங்கள் க்ளோஸ்டு குக்கிங் கிரேவிக்கு பண்ணுறதா இருந்துச்சுன்னா, அந்த மசாலா முன்னாடியே நீங்கள் போட்ட மாதிரி போட்டுட்டு, சிக்கனையும் இந்த ஸ்டேஜில் பரட்டிட்டு, அந்த க்ளோஸ்டு குக்கிங்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ணும். உங்களுக்கு அப்பயே வந்து தண்ணி விட்டுரும். ஸோ, நிறையவே க்ளோஸ் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி நிறையவே இருக்கும். அதே சமயம் எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் வேணும்னா, நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். ஸோ, அது மாதிரி தான் இருக்கும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபி தனியாக எடுத்து போடுறேங்க. இப்போ நான் சொன்னேன்னா ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் வீடியோவில் இருக்க மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா, நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 15 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன் குக்கிங்கில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, இந்த செமி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 15 மினிட்ஸாக வந்து வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சிக்கன் நல்லா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் மாறிருக்கு. அதே சமயம் 50% நல்லாவே குக் ஆகிருக்குன்னு தெரியுது. பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க. உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தண்ணி ஆனால் இன்னும் இருக்குது. பட் ஆனால் 50% தான் குக் ஆகிருக்கு. இன்னொரு 75% வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். ஸோ, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு வற்றி வரும். நம்ம பார்த்திங்கன்னா, தண்ணி எதுவுமே ஊற்றுனது கிடையாது. பட் அதில் இருக்க தண்ணியிலே ஸ்டாக்லேயே பார்த்திங்கன்னா, அந்த சிக்கன் வேக வேக சூப்பராக இருக்கும் இன்னுமே சிக்கனோட டேஸ்ட்டு. ஸோ, அதனால் அந்த தண்ணியிலே நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, 5 to 10 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் போல் இன்னும் வைக்கலாம். அதே சமயம் சிக்கன் வந்து 75% குக் ஆகிருக்கணும். ஸோ, அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே வந்து சேர்க்கணும். ஸோ, அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பட் கடைசியாக நான் செமி கிரேவிங்கிறதுனால நான் மசாலா சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எப்படி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுட்டு எடுக்கிறது தாங்க நம்மளோட ரெசிபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃபுல்லாக வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிகள் எல்லாம் சேர்க்கலாம். அதாவது ஒரு 10 to 12 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. அது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன்,
குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது வந்து 3 டீஸ்பூன். இல்லை நான்வெஜ்ஜுக்குன்னு ஸ்பெஷலாக குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் இப்போ தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் 1 கேஜி சிக்கனுக்கு. ஸோ வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு வந்து திரும்ப சேர்க்க தேவையில்லை. 1½ டீஸ்பூன் உப்புலேயே வந்து இது கரெக்டாக வந்துச்சு. வேணும்னா அந்த மசாலா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்கன் சின்ன பீஸ் வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் லைட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வெந்துட்டா கரெக்டாக இருக்கும். இந்த 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலாவும் சிக்கனில் இறங்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே நான் வந்து எண்ணெயிலே பரட்டி எடுக்க வேண்டியதுதான். கடைசி அந்த 10 மினிட்ஸில் வந்து கடைசி 2 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா போடணும். டோட்டலி ஒரு 40 to 45 மினிட்ஸில் இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணல. எக்ஸ்ட்ரா தண்ணி இனிமேல் தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா வந்து சிக்கனோட ஜெல் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த 10 மினிட்ஸ் வந்து நம்ம புரட்டுறோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து நம்ம லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். அதாவது வந்து கரம் மசாலா இப்போ வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இந்த ரெசிபிக்கு. வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1½ டீஸ்பூன் போல் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் திரும்ப பரட்டி விடணும். அப்போ தான் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ராஸ்மெல் எல்லாமே போகும். ஸோ 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சைட் டிஷ்ஷாக வேணும்னா இதிலே நீங்கள் கருவேப்பிலை தூவி அப்படியே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து செமி கிரேவி, அதாவது நான் சொன்ன மாதிரி திக் கிரேவியாக வேணும்னா, ஸோ நாம் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த ஸ்டேஜில். அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 1 கப் ஃபஸ்ட்டு 3/4 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோ பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியில் கூட அந்த கிரேவி வந்து நல்லா வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நீங்கள் வந்து கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு ஃபுல் கிரேவியாக வேணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட மெத்தடே வேறு மாதிரி பண்ணணும். ஸோ அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிப்பியில் போடுறேன். இப்போ வந்து நான் ஒரு 5 நிமிஷம் போல் லாஸ்ட் 5 மினிட்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து நம்மளோட சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். கையிலேயே வந்து பிக்க வரணும் இது மாதிரி கரெக்டாக. ரொம்பவும் குலைவாக பிக்க வரக்கூடாது. ரொம்ப குலைவாக பிக்கிச்சுன்னா அது வந்து ஓவர் குக்டு மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி சாஃப்டாக வந்து பிய வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி ஈஸி பீஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் கிரேவி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேன். அண்ட் ஃபைனலி நான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டு கார்னிஷ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சம் சேர்க்கும் போது அதோட கருவேப்பிலை வாசம் வந்து இன்னுமே வந்து மிக்ஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சுக்கோ எதுக்கோ வந்து சர்வ் பண்ணுங்கள். இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.